Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு எப்படி பாக்குறீங்க? 101 தொகுதியில அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. இந்த 2 நாட்களாக அதிமுக தொண்டர்கள் நேற்று மாலையிலிருந்து புலம்புறதே 10 முடிஞ்சு 11 ஆயிடுச்சுங்க. இனி தாங்கிறதுக்கு எங்க இதயத்தில் இடம் இல்லைங்க. திமுக வேணா அதிமுக வேணா 2 பேரும் வேணும் தானே விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஏன் அவர் ஒரு ஆளு மட்டும் இப்படி குற்றம் சாட்டுறீங்க? பாண்டிச்சேரின்னு ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டு ஒட்டி இருக்கு தெரியுமா? தெரியும். அவங்க தமிழ் பேசுறவங்க தானே. ஏன் அங்க அந்த தாக்கம் இல்ல? ஏன்னா விஜய் நேரடியா இங்க தான் கிளம்புறாரு. இங்க தான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு. மாறுவேடத்துல போனாரா? இந்த ஆளை எப்படியாவது வெளியில் அனுப்புங்க என்கிற ஒரு நிலைக்கு அதிமுக தொண்டர்களின் மனநிலை தற்பொழுது வந்திருக்கு. திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை விஜய்க்கு தாரை வாத்திருக்கிறது. இப்ப அதிமுக தலைவர் யாரு? இன்றைய தேதிக்கு பொதுச் செயலர் யாரு? எடப்பாடி. அப்புறம் வேற யாரை குறை சொல்ல முடியும்? திருப்பிய பக்கமெல்லாம் துரோகம். எங்க பாஜகல கூட்டணியில் இருக்கணும், ஆனா ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. குறிப்பா பாஜகவுக்குள்ள ஒரு எடப்பாடி அணியா உருவாக்கி அப்புறம் எப்படிங்க பாஜக ஓட்டு போடுவான்? இப்ப விஜய்க்கு 15 சீட்டு பத்தல, ஆதவுக்கு மாமியார். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? அவங்க வியாபாரிகள் தாங்க. சரி, ஒரு 15 எம்எல்ஏக்களுக்கு 20 25 என்ன ரேட்டோ பேசி அதிமுக இருந்து உடைச்சி விஜயோட கொண்டு போய் சேர்த்து செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் ஆசை மாதிரி தெரியுது. ஏன் ஆசைகள் இல்லைங்க? என்னுடைய ஆசை ஒருவேளை அதிமுகவே முழு ஆதரவு கொடுத்துருச்சுன்னா. ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுல வல்லவர், உறவாடி கெடுப்பதில்லை. இதை விட ஒரு பெரிய ஆபத்து விஜய்க்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. எந்த எல்லைக்கும் போவார். கதவை சாத்திட்டு விஜய்கிட்ட நெடுஞ்சான் கிடையாது, ஒரே கண்டிஷன் தான் போடுவார், யாரும் வீடியோ எடுக்கக்கூடாது. சசிகலா நிலை விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு ஆபத்து விஜய்க்கு வந்தால் ஆண்டவனால கூட அவரை காப்பாற்ற முடியாது. வரணை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் முன்னாள் எம்பி திரு கே.சி. பழனிசாமி அவர்கள். சார் கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம் சார். 2026 சட்டப்பேரவை முடிவுகள் யாரும் எதிர்பாராத இல்லை கருத்து கணிப்புகள் யாராலையும் கணிக்க முடியாத ஒரு முடிவாக வந்திருக்கு. விஜய் அவர்கள் தனிப்பெரும் கட்சியாக உருவாகி இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவு எப்படி பார்க்குறீங்க? தேர்தலோட அந்த கடைசி காலகட்டத்தில் அதிமுகவை எவ்வளவு பலகீனப்படுத்த முடியுமோ அதை திரு எடப்பாடி பழனிசாமி மிக சிறப்பாக செய்தார். அதாவது ஓபிஎஸ் போன்றவர்களை எல்லாம் கட்சியில் இணைக்காதது. இப்போ என்னிடத்தில் வேலுமணி பேசி சில இணைப்புகளுக்கு முயற்சி எடுக்கப்பட்டது, அதை மறுத்தார். அதே போல் பாஜகவிலே கூட யாரெல்லாம் போட்டியிடக்கூடாது என்று தவிர்த்தார். உள்கட்சியிலையும் அதை செய்தார், தினகரன்ட்டையும் அதை செய்தார். பாட்டாளி மக்கள் கட்சியிட்ட மட்டும் ஓரளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டார். அதை தவிர எல்லா காரியங்களையும் சிறப்பாக செஞ்சு அதிமுகவை தோற்கடித்திருக்கிறார். ஏன்னா நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, 101 தொகுதியில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. அதாவது 100க்கு மேற்பட்ட தொகுதிகளில் அல்லது சுமார் 100 தொகுதிகளில் அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு. இப்போ இந்த 2 நாட்களாக அதிமுக தொண்டர்கள் நேற்று மாலையிலிருந்து புலம்புறதே 10 முடிஞ்சு 11 ஆயிடுச்சுங்க. இனி தாங்கிறதுக்கு எங்கள் இதயத்தில் இடம் இல்லைங்க. ஏன்னா சொல்லுவாங்கள்ல, எதையும் தாங்கும் இதயம் வேணும்னு. எங்கள் இதயத்தில் இனி இடம் இல்லைங்க. இந்த ஆளை எப்படியாவது வெளியில் அனுப்புங்க என்கிற ஒரு நிலைக்கு அதிமுக தொண்டர்களின் மனநிலை தற்பொழுது வந்திருக்கு. இது எதற்காக முழுசா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தோல்வி, அவரால் தான் வந்து அதிமுக நிலைமைக்கு போனுச்சுன்னு சொல்லணும். இது வந்து விஜய் அவர்களுடைய ஒரு பெரிய அலை. அவருக்கான மக்கள் திமுகவும் வேணா அதிமுக வேணா 2 பேரும் வேணும் தானே விஜய் தேர்ந்தெடுத்திருக்காங்க. நீங்க ஏன் அவர் ஒரு ஆளு மட்டும் இப்படி குற்றம் சாட்டுறீங்க? பாண்டிச்சேரின்னு ஒரு ஸ்டேட் தமிழ்நாட்டு ஒட்டி இருக்கு தெரியுமா? தெரியும். அவங்க தமிழ் பேசுறவங்க தானே. ஆமா, நம்மள ஒட்டி இருக்கிற நம்மளோட ஒண்ணு. ஏன் அங்க அந்த தாக்கம் இல்லை? இத்தனைக்கு விஜயோட இருக்கிற புஷி ஆனது யாரு? பாண்டிச்சேரி. அப்ப ஏன் அந்த தாக்கம் அங்க இல்ல? ஏன் முதலமைச்சர் அங்க ரங்கசாமி திருப்ப வர்றாரு? ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் இது நடக்குது?
இதை நம்ம பரிசீலிக்கணும். ஏன்னா விஜய் நேரடியா இங்கதான் கிளம்புறாரு, இங்கதான் முதல்வர் வேட்பாளர் சொல்றாரு. மாறுவேடத்துல போனாரா? இல்ல, முதல்வர் வேட்பாளர் இங்கதான், அங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ணார்ல. பிரச்சாரம் பண்ணாரு, ஆனா இங்கதான் முழு எஃபெக்ட் போட்டது. அங்க அவரும் போட்டியிட்டார், அங்க அவரும் பிரச்சாரம் செய்தார். நம்ம வந்து விஷயங்களை நேர்மையோட பதிவு செய்து அதற்கான காரண காரியங்களை நம்ம பேசலாம். அப்ப அங்கேயும் அவர் முயற்சி செய்தார், அங்க அந்த முயற்சிகள் எடுபடலை. ஏன்? குற்றம் குறையில்லாத வகையில் கட்சி ஆட்சி இரண்டையும் அங்கே திரு ரங்கசாமி நடத்தி இருக்கிறார். சரி, இங்கே என்ன பிரச்சனை? ஒன்று, அதுலேயும் கூட நான் என்ன பார்ப்பேன்னா, திமுகவுக்கு வந்து இது புதுசு இல்லைங்க. அதாவது திமுக 2வது முறை ஆட்சிக்கு வந்தால் மட்டும்தான் அது ஆச்சரியம். அதனால திமுக தோற்றுச்சு என்று நம்ம அதில் ஆச்சரியப்பட்டு பார்க்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு முறை ஆட்சிக்கு வந்தால் மறுமுறை அவர்கள் ஆட்சியை இழப்பது என்பது 60 ஆண்டுகால வரலாறு. அதனால அதுல எதுவுமே இல்லை. ஆனால் திமுக தோற்கிற பொழுது ஆட்சி அமைத்து கொண்டு வந்த அதிமுக இன்றைக்கு தன் இடத்தை, திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கியை விஜய்க்கு தாரை வாத்திருக்கிறது. இப்ப அதிமுக தலைவர் யாரு? இன்றைய தேதிக்கு பொதுச் செயலர் யார்? அப்புறம் வேற யாரை குறை சொல்ல முடியும்? சரி, குறையில்லாத அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி நிறைவோடு இந்த தேர்தலை சந்தித்தாரா? அப்படி பாருங்களா. இப்ப சென்ற நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த போது 2024 இங்கேயே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நான் சென்னையில் நடத்தி, வருகிற சட்டமன்ற தேர்தலில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒன்றுபட்ட அதிமுக உருவாக்கப்படது. இல்லை குறைஞ்சபட்சம் இப்படி கூட பாருங்க, அன்றைக்கு பாஜகவோடு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் பயணித்திருந்தா 20 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றிருக்கு. அப்ப விஜயோட அரசியல் என்ட்ரியே இருந்திருக்காது இல்ல. அப்ப விஜயோட அரசியல் என்ட்ரியே இருந்திருக்காது இல்ல. அது எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம். அடுத்து இந்த தேர்தலில் அந்த ஒன்றுபட்ட அதிமுகவை உருவாக்குவதில் அவர் தவறிழைத்தார். அப்ப எல்லோரையும், இப்ப அவர் ஒவ்வொரு இடத்துலையும் போடியில போய் என்ன பேசுறாரு? இங்க இருந்தவர் திமுக போயிட்டாரு, எங்க இருந்தாலும் வாழ்க. ஆனா அனுப்பிச்சு வச்சவனே நீ தானே. செந்தில் பாலாஜிட்ட போய் என்ன பேசுறாரு? தம்பி, நீ பெரிய தப்பு பண்ற, திமுக இருக்கிற ஒரு பழனிசாமிக்கு என்ன நடந்தது தெரியுமான்னு. செந்தில் பாலாஜியை திமுகவுக்கு அனுப்பிச்சு வச்சது யாரு? அதே மாதிரி அங்க போய் கோபியில ஏய் செங்கோட்டையா என்று அச்சில் ஏற்றப்பட முடியாத வார்த்தைகளால் அர்ச்சனை செய்து பேசினாரு. அந்த செங்கோட்டையனை கட்சி விட்டு நீக்கினது யாரு? அப்ப இன்னும் இப்படி கூட பாருங்க, இன்றைக்கு கூட தாவேகாவில் பழைய அதிமுகவினரில் 7-8 பேர் இருக்காங்க இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக. இன்றைக்கு திமுகல அந்த அவர்கள் வென்றிருக்கிற 70 தொகுதிகளில் 15 பேர் அதிமுக காரங்க இருக்கிறாங்க. நான் சொல்றது ஜெயலலிதா அம்மா காலத்துக்கு பிறகு சென்றோம். அப்ப இந்த 20 பேர் கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டதற்கான காரணம் என்ன? அதற்கு பொறுப்பாளி யார்? அப்போ நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா, விஜய்க்கு அந்த அளவுக்குலாம் சக்தி இல்ல, ஒன்னும் வந்து சேர்த்துக்காததுனாலதான் வந்து அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு, இல்லைன்னா நாங்க ஆட்சிக்கு வந்திருப்போம்ங்கிற மாதிரி இல்ல இருக்கு. நீங்க ரொம்ப டிபிக்கல் ஜேர்னலிஸ்ட் மாதிரி அப்படி டக்குன்னு நேரவா கட் பண்ணாதீங்க. நீங்க வந்து இப்படி பாருங்க, ரஜினிகாந்த் செல்வாக்கானவரா இல்லையா? செல்வாக்கானவர் தான். ஜெயலலிதா அம்மா காலத்துல ரஜினிகாந்த் ஒரு அரசியல் பிரவேசத்துக்கு முயற்சித்தாரா இல்லையா? சரி, இதே எடப்பாடி பழனிசாமி காலத்துல வெற்றிடம் இருக்கிறது, நான் அரசியலுக்கு வருகிறேன்னு ரஜினிகாந்த் சொன்னாரா இல்லையா? அன்றைக்கு அதெல்லாம் தவிர்க்கப்பட்டது இல்லையா? அப்ப இன்றைக்கு மட்டும் விஜய் அதை சரிவர செய்வதற்கு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் ஒரு ஏற்படுத்திய, தமிழக அரசியலில் ஏற்படுத்திய ஒரு வெற்றிடம், அதை மிகச் சரியாக விஜய் பயன்படுத்தி கொண்டார். அவ்வளவுதான். இல்ல 21 வந்து ஓபிஎஸ் இருந்தாரு, செங்கோட்டையன் இருந்தாரு, அப்ப கமல்ங்கிற ஒரு ஃபேக்டர் இருந்தது. கமலுக்கு சக்தி இல்லாமலா இருந்து, அவர் திரைத்துறையில பெரிய ஆளா இல்லாமலா இருந்தாரு. ஆனா அவரால் 3% வாக்குகளோட நெருங்க முடியல. ஆனா விஜய் அவர்களுக்கு வந்து சக்தி இருக்கு. நீங்க ஒரு விஷயத்தை திரும்ப மறந்துடுறீங்க. நீங்க 2024க்கு முன்னாடி இருந்த அதிமுக வேற, 24க்கு பிறகு இருக்கிற அதிமுக வேற. 21 எல்லாம் சேர்ந்துதானே இருந்தாங்க. அப்பயுமே கமல்ஹாசன்ங்கிற ஒரு பெரிய சக்தி வந்தது இல்ல. அன்றைக்கு கட்சி ஓரளவுக்கு ஒற்றுமையா இருந்தது இல்ல. அன்றைக்கு கட்சி ஓரளவுக்கு ஒற்றுமையா இருந்தது. அடுத்து அதாவது திருப்பிய பக்கமெல்லாம் துரோகம். ஏங்க, பாஜகல கூட்டணியில் இருக்கணும், ஆனா ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. குறிப்பா பாஜகவுக்குள்ள ஒரு எடப்பாடி அணியா உருவாக்கி
அப்புறம் எப்படிங்க பாஜகக்காரன் ஓட்டு போடுவான்? கூட்டணி கட்சிக்காரங்க எப்படி ஓட்டு போடுவாங்க? தினகரனோட கூட்டணி இருக்கணும், ஆனால் தினகரன் போட்டி போடக்கூடாது. அப்போ அதிமுக இதுவரைக்கும் துவங்கிய காலத்திலிருந்து வரலாற்றில் இல்லாத அளவுக்கு ஆளும் கட்சியும் இல்லாம எதிர்கட்சியும் இல்லாம 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அப்போ 166 தொகுதிகளுக்கு மேல 160க்கு மேல போட்டி போட்டு 47 மட்டும் வெற்றி அப்படிங்கிறது, இது எல்லாத்துக்குமான காரணம் ஒரே ஆள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான், எங்களை சேர்த்துக்காததான் அப்படின்னு சொல்றதா? இல்ல திமுகவும் அதே அளவுக்கு தோல்வியை சந்திச்சிருக்காங்க. ரெண்டு பேரும் வேணாங்கிற ஒரு மாற்றம் விருப்பப்பட்டிருக்காங்க, ஆசைப்பட்டிருக்காங்க. விஜய் வந்திருக்காரு. அப்படிதானே புரிஞ்சுக்கணும். நம்ம 60 ஆண்டு கால திராவிட சித்தாந்தம் இன்றைக்கு வீழ்ந்திருக்குது. அந்த சித்தாந்தத்துல தவறு இல்லை. கலைஞர், ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர், அண்ணா, இந்த காலகட்டங்கள் வரை அந்த சித்தாந்தம் ஓரளவு சரியாக முன்னெடுக்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி, திரு ஸ்டாலின் என்பவர்கள் தமிழக மக்களை டேக் இட் ஆஸ் கிராண்டட், என்ன எவ்வளோ வேணாலும் கொள்ளையடிக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நிறைய அடிங்க, பணத்தை கொடுத்தா ஓட்டை வாங்கிடலாம்ப்பா, இதுதான் இவங்களது ஒரு சித்தாந்தம். சரி, அப்படி பணம் கொடுக்கறதுக்கு எது? தங்க சுரங்கம், டாஸ்மாக், தங்க சுரங்கம், டாஸ்மாக், அப்புறம் கூட சட்டம் ஒழுங்கு, போதைப்பொருள் விற்பனை போன்றவைகள் ஆச்சு. அதற்கு ஒரு சம்மட்டி அடி கொடுத்துருக்குறாங்க மக்கள். பணம் கொடுத்து ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற அந்த கான்செப்டுக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நம்பிக்கைன்னா, ஆனால் பணம் கொடுத்து ஒரு கட்சியினுடைய தலைமையவே பிடிச்சிட்டோம் பணபலத்தில், அதே மாதிரி ஆட்சியும் பிடிச்சிடலான்னு அவர் நம்புறாரு. ஸ்டாலினும் அதே வழியில் பயணித்தார். ரெண்டு பேரும் தோல்வியை சந்தித்தார்கள். இன்றைக்கு அந்த சித்தாந்தம் தோல்வி அடைஞ்சிரு. சித்தாந்தம் தோல்விங்கிறத காட்டிலும் இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி, இந்த இருபெரும் கட்சிகள் வேண்டாம், மாற்று அப்படிங்கிற பல சக்திகள் வந்து ஏன் வேண்டாங்கிற முடிவுக்கு வர்றாங்க, ஏன் மாற்றுக்கு போறாங்க? அப்ப மாற்று சக்தியாக அதிமுக தன்னை சரிவர முன்னிலைப்படுத்திக் கொள்ளல, தன்னை முன்னெடுக்கல. அதனால ஒரு மாற்று சக்தியை தேடுறாங்க. அதான் சொன்ன, ஏன் பாண்டிச்சேரியில அப்படி ஒரு மாற்று சக்திக்கு அவங்க ஆதரவு அளிக்கல, தமிழ்நாட்டில் ஆதரவு அளிக்கிறாங்க. இது ஒன்று. பாஜகவை எடுத்தீங்கன்னா இந்தியாவையே ஆளுகிறது இந்துத்துவ சித்தாந்தம். ஆனால் தமிழ்நாட்டில் அவங்க சித்தாந்தம் வேற. எவ்வளவு வேணாலும் ஊழல் பண்ணிக்கங்க, எவ்வளவு காசு கொடுத்தாலும் வெற்றி பெறுங்க, ஆனால் எங்களுக்கு அடிமையாக மட்டும் இருக்கணும். இதுதான் அவங்களோட கோட்பாடு. அதில் எடப்பாடி நேரடி அடிமை, ஸ்டாலின் மறைமுக அடிமை. நீங்க இன்னொரு பெரிய விமர்சனத்தை கடைசி நேரத்தில் தேர்தல் இறுக்கத்தில் வச்சீங்க. தொகுதியெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் லீமா ரோஸ் அவர்களுக்கு லால்குடியில் கொடுத்தது வந்து மிகப்பெரிய தவறு. ஒரே குடும்பத்திலேருந்து 3 பேர் வந்து போட்டி போடுறாங்க 3 கட்சியில, அப்ப காசு கொடுத்து எதை வேணாலும் வாங்கிடலாம்னு நினைக்கிறாங்களான்னு நீங்க குற்றம் சாட்டிய 3 பேரும் வெற்றி பெற்றிருக்காங்களே. ஆமா, ஒருத்தர் பாண்டிச்சேரியில ரங்கசாமி புண்ணியத்துல வெற்றி பெற்றார், ஒருவர் விஜய் புண்ணியத்துல வெற்றி பெற்றார், இன்னொருத்தர் எடப்பாடி பழனிசாமியோட ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். அவர் பணபலத்துல வெற்றி பெற்றார். அது இப்படி இவங்க 2 பேருக்கு தலைமைனா இவருக்கு நீங்க தலைமை தானே சொல்லணும். அந்த அம்மாவுக்கு வந்து முழுக்க கட்சி நிர்வாகிகளுக்கெல்லாம் அங்க லட்சாதிபதிகளா இருக்கிறாங்க கட்சி ஆனா சரியான இடத்த தொட்டைங்க. இப்ப நான் அன்றைக்கு என்ன சொன்னேன், ஒரு கன்னி வெடியை உள்ள சொருகி வைத்துக்கப்பட்டிருக்குது எடப்பாடி பழனிசாமிக்கு. இப்ப விஜய்க்கு 15 சீட்டு பத்தல, சரியா? ஆதவுக்கு மாமியார். இப்ப அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அவங்க வியாபாரிகள் தாங்க. சரி, ஒரு 15 எம்எல்ஏக்களுக்கு 20ஓ 25ஓ என்ன ரேட்டோ பேசி அதிமுக இருந்து உடைச்சி விஜயோட கொண்டு போய் சேர்த்து செய்வதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. என் ஆசைகள் இல்லைங்க, என்னுடைய ஆசை அதிமுக ஆள வேண்டும். இதுதான் என்னுடைய. அப்படி இல்லைன்னா அப்புறம் நான் விஜய்கிட்ட போயிருக்கலாம், திமுக போயிருக்கலாம். இதான் என் ஆசைன்னா அப்படி போயிருக்கலாம்ல. இப்போ வரைக்கும் நீ எம்ஜிஆர் அவர்கள், ஜெயலலிதா, இப்போ இந்த எடப்பாடி பழனிசாமிய கொஞ்சம் ஓரமா விளையாடுப்பான்னு சொல்லி விட்டுட்டு கட்சியை எம்ஜிஆர் வழியில் முன்னெடுக்கணும். இப்போ நீங்க இவ்வளவு விஷயங்கள் வந்து திமுக அதிமுக தோல்விக்கான காரணங்கள் வந்து அடிக்கிட்டீங்க. சித்தாந்தம் தவறு, அவங்க செயல்முறை நிர்வாகங்கள் வந்து தவறு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப விஜய் அவர்களுக்கு மக்கள் கொடுத்துட்டாங்க, தனிப்பெரும் கட்சியா உருவெடுத்துட்டாங்க. ஆனா தனிப்பெரும்பான்மைங்கிறது கிடைக்கல. இன்னும் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லிட்டேன், மாமியார் உதவி செய்யலாம், அது சாத்தியக்கூறு இல்லைன்னு வச்சுக்கோமே. ஒரு ஆப்ஷன் நான் சொல்றது பல ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன். சரி, இன்னொரு ஆப்ஷன் காங்கிரஸ் ஆதரிக்கலாம், பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல விசிக போகாது. ஆனால் மற்ற கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க, ஐயுஎம்எல் இருக்குது, இவர்களெல்லாம் போகலாம். ஆனால் இப்படி சென்றால்
விஜய்க்கு அவர் நினைக்கிற, அவர் சொன்னார் இல்லையா, தீய சக்தி தூய சக்தின்னு, அந்த தூய ஆட்சியை அவரால் கொடுக்க முடியாது. அது காங்கிரஸாக இருக்கட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியாக இருக்கட்டும், வேற எந்த கட்சிகளாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு தூய ஆட்சியை அவர் நினைப்பது போல கொடுக்க முடியாது. ஏன் சொல்றேன்னா, மன்மோகன் சிங் நேர்மையானவரே இல்லையா? இந்தியாவில் அதிக ஊழல் அவர் காலத்தில் தான் நடந்தது. ஏன்? மைனாரிட்டி கவர்மெண்ட்டு ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்கு செய்த சமரசங்கள். அந்த நிலைக்கு விஜய் தள்ளப்படுவார். அதனால துணிச்சலோடு இன்னொரு தேர்தலை விஜய் சந்தித்து 150 180 தொகுதிகளில் வெற்றி பெற்று அவர் ஆட்சியை அமைத்தால், அவர் நினைக்கிற, அவர் உண்மையிலேயே ஒரு தூய ஆட்சியை கொடுக்க நினைத்தால் அது சாத்தியமாகும். ஆனா இந்த குப்பைகளை எல்லாம் வச்சுக்கிட்டு அவரால் கொடுக்க முடியாது. அடுத்த தேர்தல் வந்து அதிமுக ஜெயிக்கணும்னு நீங்க சொல்ல மாட்டீங்களே, 150-60 சொல்றீங்களே. விஜய்க்கு என்ன கருத்துன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன். அதிமுகவுக்கு என்ன கருத்துன்னு நாங்க அதுக்குள்ள எடப்பாடிய கட்சியை விட்டு ஓரம் கட்டிட்டு ஒரு புதிய தலைமையை உருவாக்கி வலிமையான அதிமுகவை திமுகவுக்கு மாற்றாக விஜயையும் எதிர்கொள்ளுகிற வலிமையோடு இளைஞர் பட்டாளத்தை திரட்டி ஆட்சி அமைப்பதற்கு குறைந்தபட்சம் இந்த தேர்தல் முடிவு என்ன காமிச்சிருக்குது? உதயா விஜயா நேரடோன் ஆயிருக்குது இல்லையா? ஸ்டாலினுக்கு ஒரு விதத்துல மகிழ்ச்சி. வாரிசு அரசியல் யாரும் பேச மாட்டாங்க. மக்கள் உதயநிதியை எதிர்கட்சியா அங்கீகரிச்சிட்டாங்க. அவர் ஒதுங்கிப்பார். உதயா விஜயா அப்படி போயிடும். அப்ப அதிமுக இந்த 2 பேரோடையும் போட்டி போட்டு வரணும், உயர்ந்து வரணும், வெற்றி பெறணும், அதை நோக்கி பயணிக்கும். இப்போ காங்கிரஸா இருக்கட்டும், பாமகவா இருக்கட்டும், 2 பேருமே ஆட்சியிலும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும்னு குரல் கொடுத்தவர்கள் தான். அதுவும் கிறிஸ் ஜோர்டான்ங்கிறவர்கள் இந்த தேர்தல் முடிவுக்கு முன்பே 1/26 பிறகு நாங்க ஆளுங்கட்சியாக இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியாக இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பாமக ஆனா 2 பேருக்குமே ராஜ்யசபா சீட்டு கொடுத்திருக்காங்க. அது வந்து பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டாம். பாமக மாதிரியான கட்சிகள் 24 அதை வந்து பெருசா கருதல. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் மோடி அமித்ஷாவும் கை கொடுனா கொடுப்பாங்க, எடுத்துக்கோங்கன்னா எடுத்துப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் பங்கு எடுக்கிற பொழுது அதை எந்த அளவுக்கு மத்திய அரசாங்கத்தில் இருப்பவர்கள் அந்த ஆட்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். அதுவும் ஒரு கூட்டணி ஆட்சியாகவோ ஒரு மைனாரிட்டி அரசாங்கமாகவோ இருக்கிற பொழுது ஆளுநர் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு தருவார் என்பது ஒரு கேள்விக்குறி. இல்ல இப்போ நம்ம காங்கிரஸும் வந்துட்டும், பாட்டாளி மக்கள் கட்சியும் வந்துட்டு, இவர் 108 தான் இருக்கு. இன்னும் 10 அப்படின்னாலுமே வந்து இன்னும் சிபிஐ கரெக்டா 118 அப்படின்னு வருது. ஒரு சேஃப் லைன் கிடையாது தானே? அது எந்த சூழல்ல என்ன வேணாலும் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதுதான் சொல்றேன். இந்த ரெண்டுமே, அது போக 2 கம்யூனிஸ்ட், IUML, இதெல்லாம் நித்திய கண்டம் பூரண ஆயுசு தான். அதனால தமிழ்நாட்டுல இந்த ஆண்டு இறுதியில செப்டம்பர் அக்டோபர்ல இன்னொரு தேர்தல் கூட இருக்கலாம். விடுங்க, மக்கள் வளமா இருக்கட்டும். ஒரு 25,000 கோடி புழங்கி இருக்கும் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட. மக்களும் வெளிப்படைஞ்சிட்டாங்க. காசு வாங்கலாம், ஆனா நம்ம விருப்பத்துக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம்னு காமிச்சிட்டாங்க. இன்னொரு 25,000 கோடி இறக்கட்டுமே. இவங்க எல்லாம் ஆளுக்கு 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி அடிச்சு வச்சிருக்கிறது மக்கள்கிட்ட போய் சேரட்டும். இல்ல இப்படி தேர்தல் முடிவுகள்ல எதிர்பாராத முடிவு வந்ததோ அதே மாதிரி ஆட்சியிலையும் எதிர்பாராத வகையில கூட்டணிகள் அமைஞ்சு தக்க வச்சுட்டாங்க. ஒருவேளை அதிமுகவே முழு ஆதரவு கொடுத்துருச்சுன்னா, அதை விட ஆனா எடப்பாடி பழனிசாமி அதுல வல்லவர், உறவாடி கெடுப்பதில்லை. இதை விட ஒரு பெரிய ஆபத்து விஜய்க்கு வேற எதுவுமே இருக்க முடியாது. அதிமுக ஆதரவு கொடுக்கறது விஜய்க்கு ஆபத்தா? ஆமா, எடப்பாடி நீங்க 2 முதல்ல பிரிச்சுக்கோங்க. இந்த எடப்பாடி என்ற தனி மனிதன் வேற, அதிமுக என்கிற கட்சி வேற. கட்சி நல்ல கட்சி, ஆனால் எடப்பாடி சரியான நபர். நீங்க எடப்பாடி தொகுதியில் என்னங்க செஞ்சார்? அந்த ஆளு தவேகாவுடைய அந்த வேட்பாளரை செட் பண்ணி வேட்புமனு ரிஜெக்ட் பண்ண வச்சு, அதுதானே, அப்படித்தானே அவர் வந்து ஜெயிச்சார். அந்த போட்டியை தவிர்த்து தானே ஜெயிச்சாரு. இந்த ஆளை கொண்டு போய் அங்க உள்ள வச்சா அப்புறம் அதை எப்படி அந்த ஆட்சியை கொஞ்சம் கொஞ்சமா கபலீகரம் செய்வது? சசிகலா நில விஜய்க்கு வந்துடக்கூடாதுன்னு நம்ம எல்லாம் வேண்டிக்கலாம். ஒருவேளை அப்படி ஒரு ஆபத்து விஜய்க்கு வந்தால் ஆண்டவனால கூட அவரை காப்பாற்ற முடியாது. நீங்க சொல்றது பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொகுதியில தாவேக இருந்திருந்தா அவரே வெற்றி பெற்றிருக்க மாட்டாரு. நான் சொல்றதுங்க, நீ முதல்ல இந்த எடப்பாடி பழனிசாமியோட கேம் பிளானே இதுதானுங்க. எல்லோரோடும் போட்டி போட்டு வெற்றி ஏற்றால் அவன் வெற்றி பெற்ற வீரன். போட்டியாளர்களை அப்புறப்படுத்திட்டு நான் வெற்றியாளர்னு சொன்னா அது யார் ஏத்துப்பாங்கன்னு கேட்கிறேன். இப்ப தாவேக்கா ஒருவேளை கொளத்தூர்ல ஸ்டாலினை வீழ்த்தின மாதிரி
தாவேக்கா வேட்பாளர் வந்து ஏன் எடப்பாடி வீழ்த்திருக்க முடியாதா? அப்படி வெற்றி பெறலாம் நம்பிக்கை இருந்தால் நீ ஏன் ஃபவுல் பிளே பண்ற? நேர்மையற்ற அரசியல்வாதி. தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளாலும் புறக்கணிக்கப்பட வேண்டிய ஒரு அரசியல். இல்ல நீங்க சொல்ற கணக்கு எதன் அடிப்படையில் சொல்லி எப்படி நகர முடியும்? ஒருவேளை அதிமுக வந்து ஆதரவு கொடுக்குறாங்க, 2.5 ஆண்டு காலம் பிரிச்சுக்கிறாங்க, இல்ல முதல்வர் துணை முதல்வர்ங்கிற ஒரு கணக்கு வருதுன்னா என்ன கேம் பிளே பண்ணிடுவாரு எடப்பாடி? ஏன் விஜய் மேல இவ்வளவு கொலவெறின்னு எனக்கு தெரியல. இல்ல என்ன பண்ணிடுவாரு? எதனால? ஆட்சி நல்லபடியா இருக்கும்ல, நல்ல மெஜாரிட்டி கிடைக்கும், ஒண்ணும் பண்ண முடியாது, வேற யாராலையும் ஆட்சிக்கு லைக்குங்கிற வார்த்தையே வராது. விஜய் வந்து தூய்மையான ஆட்சி கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்ன? இப்ப சசிகலா அப்படித்தாங்க நம்பி அவரை உட்கார வச்சாங்க. என்னங்க ஆச்சு? என்ன ஆச்சுன்னு சொல்றேன். முதல்ல அதிமுகவே வந்து நம்ம ஒரு கற்பனையில தான் பேசுறோம், யூகத்துல அதிமுகவே ஆதரவு கொடுக்க மாட்டாங்க, அது தனி. அதிமுகவும் சரி திமுகவும் சரி கொடுக்க மாட்டாங்க. கட்டாயம் அவர்கிட்ட அப்படி ஒரு பிளான் இருக்கு. ஏன்னா கொடுப்பாங்க. ஆமா, நேத்து என்கிட்ட பேசையில என்ன சொல்றான், என்னப்பா கட்சி இப்படி தோத்து போச்சேன்னு எடப்பாடி ஆள்கிட்ட ஒருத்தங்கிட்ட கேட்டா, அண்ணே அதை விடுங்கண்ணே, ஸ்டாலினை வீழ்த்திட்டோம்னே, அதை வச்சு செலிப்ரேட் பண்ணணும்னே, கட்சி தோத்து போச்சு, என்னங்கடா பைத்தியக்கார பசங்களா இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்ப அவங்க என்ன பாருங்களேன் எப்படி போகுதுன்னு. அப்போ ஆளும் கட்சி இல்ல எதிர்கட்சியாகவும் இல்லைனாலும் தாவேக்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி தயங்க மாட்டாருன்னு சொல்றீங்க. எங்க வருமானம் வருதோ எந்த வருமானத்தை இழப்பதற்கு எடப்பாடி தயங்க மாட்டான், எந்த எல்லைக்கும் போவார். கதவை சாத்திட்டு விஜய்கிட்ட நெடுஞ்சான் கிடையாது, ஒரே கண்டிஷன் தான் போடுவார், யாரும் வீடியோ எடுக்க கூட. செங்கோட்டையனை தவிர அனுபவம் வாய்ந்த அரசியல் இருந்தவங்க பயணித்தவங்க அப்படிங்கிறது விஜய் அவர்கள் கூட நமக்கு தெரிஞ்ச பெருவாரியான யாரும் இல்லை. எப்படி இந்த ஆட்சி அமைந்ததுன்னா நிர்வாகம் இருக்கும்னு நினைக்கிறீங்க? எப்படி கொண்டு போவார்? அமையட்டும். இல்ல அருள்ராஜ் எல்லாம் இருக்காரு, அவரெல்லாம் ஒரு படித்த இளைஞர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் அதிகாரிகள், நல்ல அதிகாரிகளை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அவர்கள் வழிநடத்தி விடுவாங்க. அதுல எல்லாம் பிரச்சனைகள் வந்து கிடையாது. அவருக்கு பெரும்பான்மை அதுலதான் வந்து பிரச்சனை. தவறியும் கூட இந்த விஷ ஜந்துக்களோடு அந்த விஜய் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாது. யார கூட்டணிக்கு அழைக்கிறாரு, எப்படி தனி பெரும்பான்மை நிரூபிக்கிறாரு? நீங்க சொன்ன மாதிரி ஆட்சி வந்து 6 மாத காலத்தில் செப்டம்பருக்குள்ள மீண்டும் ஒரு எலெக்ஷன். அது தவிர இல்ல, மக்கள் அங்கீகாரம் கொடுப்பார்கள். இப்பவே விஜய் திரும்ப மக்களிடத்துல சென்று நீங்க எனக்கு கொடுத்தீங்க நன்றி, ஆனா பத்தல, எனக்கு அது 150வது வேணும், 125வது வேணும்னாருன்னா நிச்சயமாக மக்கள் வெற்றி வாய்ப்பு கொடுப்பாங்க. என்ன நடக்குது அதை பொறுத்து பார்ப்போம். இவ்வளவு நேரம் ஒதுக்கி கேள்விகளுக்கு மிக நேர்த்தியா தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி சார். Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle.